ஹல்லேலூயா. இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கிற யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். பல இடங்களில் இருந்தும் நீங்கள் இந்த லைவை பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆமென். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசிச்சு ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக அப்படியே கண்களை மூடி இந்த பரிசுத்த தேவரை நோக்கி பார்ப்போம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. எங்களெல்லாம் குடும்பமாக ஒன்று சேர்த்து ஆண்டவரே ஆராதிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வீடுகளில் எங்கள் அறைகளில் உங்கள் பிரசனம் இறங்குவதாக, உங்கள் நாமத்தை நோக்கி கூப்பிடும் பொழுதே உங்கள் பிரசனம் இறங்குவதாக அப்பா. தெய்வீக பிரசனம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. எங்களை நிறுத்து நிர்மூலமாகாமல் இருப்பது உங்கள் சுத்த கிருபைன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த நாளில் எங்களை நிற்க வச்சிருக்கீங்க அப்பா. உங்கள் கிருபையால் நாங்கள் வாழ்கிறோம். உங்கள் பிரசனத்தினால நாங்கள் இங்கே நிற்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்க வாழ்க்கையில பெரிய தெய்வமா இருக்கிறீங்க. இந்த நாளில் எங்களுக்காக என்ன திட்டம் வச்சிருக்கீங்களோ அதை நீங்க செய்யுங்கப்பா. உங்க பிரசன்னம் வெளிப்படுவதாக, உங்க பிரசன்னம் வெளிப்படுவதாக. உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தெய்வமே உங்களை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தெய்வமே, சேனைகளின் கர்த்தரே, இம்மானுவேலரே, யெகோவா ஈரே, எபினேசரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ஆராதனை இயேசுவுக்கே. தெய்வத்தை ஆராதிப்போமா? ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும், நீ சொன்னால் போதும், நான் செய்வேன். நீர் காட்டும் நடப்பேன். உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே. சொல்வோமா? நீ சொன்னால் போதும், நான் செய்வேன். நீர் காட்டும் வழியில் நடப்பேன். உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. என்னோட கண்களை மூடி ஆராதனை. ஓ பரிசுத்தரே, உங்க பரிசுத்த பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. ஓ ஆராதனை இயேசுவுக்கே. உம்மை உயர்த்துகிறோம் ராஜாவே. ஆராதனை இயேசுவுக்கே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்பே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதற்றிய உம் அற்புத வார்த்தைகள். ஓ எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கில்ல கடலின் மீது கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள். சொல்லுங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு முன்பாக நீங்க செல்றீங்கப்பா. சேனைகளின் கர்த்தரே, எனக்கு முன்பாக நீங்க செல்றீங்க. எனக்கு எந்த கவலையும் இல்ல. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு கண்ணை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. அதிசயம் செய்யும் தெய்வமே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும், நான் செய்வேன். நீர் காட்டும் வழியில் நடப்பேன். உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன்.
என் அன்பு இயேசுவே. உள்ளத்தினால தந்து சொன்னால் போதும் நான் செய்வேன். நீர் காட்டும் வழியில் நடப்பேன். பாதம் ஒன்றை பீடிப்பேன். என் அன்பு இயேசுவே. கரங்கள் தட்டுவோமா? ஆராதனைக்குரியவர், ஆராதனை நாயகர் நீரே. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்பா. உங்க பிரசன்னம் வெளிப்படுவதாக, நீர் பெருகுவீராக ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்ம சில பாடல்களை பாடி இந்த ஆராதனை ஸ்டார்ட் பண்ணுவோம். துதித்து பாடிட பாத்திரமே தூங்குவன் இயேசுவின் நாமம் அது துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும். ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், கைகளை தட்டி பாடுவோமா? பாட பாத்திரமே. எஸ். துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமது. சொல்வோம். துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாம். துதிகளில் மத்தியில், துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும். நம்மளோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிச்சு அவரை கொண்டாடி அவர் ஆராதிப்போமா? அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆலியின் தண்ணீரை கடந்தாலும் சொல்வோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆலியின் தண்ணீரை சோதனையோ சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கின்றதா. சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்துடுவார். வாருவென்றே நாம் அழைப்பிடுவோம். நன்றி அப்பா. வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே
இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். சொல்வோம், இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம் போகையிலும் வருகையிலும், போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம். துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் பாதைகள் எல்லாம் நீங்க எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். ஆமென். நம்ம இன்னொரு பாடல பாடுவோம், வல்ல கிருபை நல்ல கிருபை. ஆமென். இந்த பாடல பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பாடுற பாடல பாத்தீங்கன்னா எவ்வளவோ இந்த லிரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அக்கினி ஊடாய் நடந்தாலும் சரி, சோதனையோ மிக பெருகினாலும் சரி, ஆண்டோட பிரசன்னம் தான் நம்மளை வழி நடத்தி வந்தது. ஆமென். அவர் கிருபை என்றுமே மாறாதது. அந்த வல்ல கிருபை அது ரொம்ப நல்ல கிருபை. ஹல்லேலூயா. என்ன ஆனாலும் சரி, இந்த சூழ்நிலைகள் மத்தியிலையும் இந்த கொள்ளை நோய் மத்தியிலையும் தேவனோட பிள்ளைங்களுக்கு எதுவுமே ஆக போறதில்லை. ஏன்னா அவர் கிருபை நம்மளை தாங்கிட்டு. ஆமென். அப்படியே தலையில கை சொல்லுவோமா, உங்க கிருபை தான்ப்பா. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடுவோமா, வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை. ஏய் கரங்களை தட்டி come on, இந்த கிருபையை கொண்டாடுவோமா. வல்ல கிருபை. come on, இந்த அறைகளில் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற வேலையில கைகளை தட்டி அந்த கிருபையை கொண்டாடி, மாறாத கிருபை, விலகாத கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சொந்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, ஓ தண்ணீரிலே மூழ்காமல் காணும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சொந்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல். உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லேலூயா.
கிருபை தாங்கினது. நெருக்கத்து நேரத்துல நசுங்கிய போகாம உங்க கிருபை தாங்கினது. நன்றி அப்பா. எஸ். பலவித சோதனை நெருங்கிய நேரத்தில் கிருபை தாங்கினது. என் நெருக்கத்து நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினது. ஓ பலவித சோதனை நெருங்கிய நேரத்தில் கிருபை தாங்கினது. என் நெருக்கத்து நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினது. அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா ஓ ஓ அல்லே அல்லேலூயா அல்லே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா ஓ ஓ அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை ஓ தண்ணீரிலே மூழ்காமல் வல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை ஓ அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் உம் கிருபை என்னை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை நடத்திடுதே. உம் கிருபை என்னை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை அல்லே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா ஓ அல்லே அல்லேலூயா அல்லே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. Come on. அல்லே அல்லேலூயா ஓ அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. நன்றி அப்பா. உங்க கிருபை வேண்டும். உங்க கிருபை போதும். இம்மட்டும் காத்துது உங்க கிருபை. இம்மட்டும் நடத்தினது உங்க கிருபை. Thank you Jesus. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த கிருபையால தான் நான் நிலை நிற்கிறேனே. ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம்பா. ஆண்டவர் செஞ்ச நன்மைக்கு எல்லாத்தையும் நினைத்து ஒரு சேதமும் அணுகாம இம்மட்டும் ஆண்டவர் நம்மளை காத்து நடத்தி வந்திருக்கிறாரு. அந்த நன்மையான காரியம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நன்மையான காரியம்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம உள்ள நினைக்கும் பொழுது ஆண்டவர் செஞ்ச காரியம் எல்லாத்தையும் நம்ம உள்ளத்தில் நினைக்கும் பொழுது நம்ம வாய் நன்றியால் பெருகும். எத்தனை பேர் இந்த நாளில் நன்றின்னு சொல்ல போறீங்க நம்ம ஆண்டவரை பார்த்து? நன்றி அப்பா. நல்லவரே வல்லவரே கண்களை மூடி உம்மை ஆராதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா நாங்க பாடும் வேலையில உங்க பிரசன்னத்தை அனுப்புங்க ஆண்டவரே. உங்க மகிமையுள்ள பிரசன்னம் பாடுவரை யாவரும் நிரப்புவதாக. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் ஹல்லேலூயா ஸ்தலத்தில் மூடுதே. பிரசன்னமே இறங்கியே
தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனே உமக்கினி, உங்க தூய அக்கினி நாங்க பாடும் வேலையிலே எங்களை நிரப்புவதாகப்பா. இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும் உங்க பிரசன்னம். ஓ தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே. எல்லாரும் கண்களை மூடி இந்த பிரசன்னத்துக்காக வாஞ்சித்து கேட்போமா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவர் நல்ல தூதர்கள், தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் உங்க மகிமை, உங்க பிரசன்னம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை, தேவனின் மகிமை. ஓ தேவ தூதர்கள் 27 பாட இருப்பார்களாக, 27 பாடம் இறங்குவார்களாக. எங்க அறைகளில் உங்க தேவ தூதர்கள் கட்டளை எடுக்கிறோம்ப்பா. உங்க பிரசனத்தை கட்டளை எடுக்கிறோம். உங்க தேவ தூதர்கள் உங்களை பாதுகாத்து கொண்டுட்டு பாடப்படுறே. ஹalleluya பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. எல்லாம் குடும்பமாக அப்படியே உட்கார்ந்துருப்போன்னு சொன்னா அப்படியே கைகளை கோர்த்து அவரை நோக்கி பார்ப்போமா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எதுவுமே வெட்கப்பட்டே போவதில்லை. எல்லாம் குடும்பமாக அந்த பிரசன்னத்தை நோக்கி பார்ப்போமா. ஓ நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உமக்காய்
எப்போதும் இருப்பவர், எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர், பரிசுத்தர், ஓ பரலோக ராஜாவே. ஒரு விசேஷித்த பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. ஒரு விசேஷித்த மகிமை, ஒரு விசேஷித்த பிரசன்னத்தினால எங்க குடும்பத்துல நீங்க மூடுங்க ஆண்டவரே. ஒரு விசேஷித்த வல்லமையால எங்களை நிரப்புங்கப்பா. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உமக்காய் உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும். எத்தனை பேர் வாஞ்சியோட கேட்க போறீங்க? ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துக்காக ஓட போறோம்ப்பா. உங்க பிரசன்னத்துக்காக வாழ போறோம் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்துக்காக எங்களை நிறுத்துங்க. உங்க நாமத்துக்காக எங்களை உயர்த்துங்க. உங்க நாமத்துக்காக எங்களை உயர்த்துங்கப்பா. உங்க ஊழியத்துக்காக ஆண்டவரே நாங்க நிற்கிறோம். சொல்லுவோம் பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக பரலோக ராஜாவே. ஓ யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரமோ என்றால் உண்மையே சேவிப்போம். இந்த நாளில் நானும் என் வீட்டாரும் உங்களையே சேவிக்கிறோம் என்று சொல்வோமா? பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், ஓ பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். ஒப்பு கொடுப்பா. நான் முழங்கால் பணியிட்டு முழுவதும் தருகிறேன். எல்லா காரங்களை தட்டுவப்பா. நன்றிங்கப்பா ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. நானும் என் வீட்டாருமோ என்றால் உண்மையே சேவிப்போம். யோசுவா சொன்னது போல ஆண்டவரே, எங்களையும் உங்க வீட்டாரையும் உங்களுக்காக ஓட, உங்க நாமத்துக்காக வாழ ஆண்டவரே, எங்களுக்கு வாழ ஜீவிக்க ஆண்டவரே உங்க அந்த வைராக்கியத்தை கொடுங்கப்பா. எங்க வாழ அந்த அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தினால மூடுனீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் அப்பா ஆண்டவரே எங்களை ஓட உங்க அந்த வில்லுக்காக, அந்த நோக்கத்துக்காக ஓட ஆண்டவரே எங்களுக்கு கிருபையாக செய்யுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நீர் மாறாதவர். உங்க கிருபைக்காக நன்றி, உங்க பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற யாவர் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற யாவர் வேலையிலும் ஆண்டவரே ஒரு விசேஷித்த மகிமை ஆண்டவரே நாங்கள் பேசுகிறோம்ப்பா. ஒரு விசேஷித்த ஜீவனை பேசுகிறோம் ஆண்டவரே. உங்க ஜீவன் அவர்களுக்குள்ளாக செயல்படுவதாக. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு. நாங்கள் சிறுக நீர் பெருகாப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் மறுபடியும் வாழ்த்துகிறேன். மறுபடியும் கர்த்தர் இன்னும் ஒரு புதிய மாதத்திற்குள் நம்மை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உண்மையாகவே கடந்த 8 மாதங்கள் கர்த்தர் நம்மை தாங்கி சுமந்து நம்மை தப்புவித்து அநேக இக்கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். கடந்த நாட்டில் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது ஒன்றே ஒன்று நாங்கள் சொல்ல முடியும், நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் நம்முடைய சுத்த கிருபை. ஆகையால் அவருடைய கிருபையை நாங்கள் கொண்டாடி, கிருபைக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி,
ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் நாம் நுழையும் பொழுது கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறது, இது கர்த்தருடைய பந்தி, ஒரு சபையின் பந்தியோ ஒரு ஸ்தாபனத்தின் பந்தியோ அல்ல. இது கர்த்தருடைய பந்தியாக இருக்கிறபடினால் அதில் பங்கு கொள்ள கர்த்தர் உங்களையும் என்னையும் அன்போடு அழைக்கிறார். இதை நாம் பயபக்தியோடு கூட ஒரு வெளிப்பாடை பெற்றவர்களாக ஒரு அர்த்தத்தோடு விசுவாசத்தோடு இதை நாங்கள் பானம் பண்ணும் பொழுது நிச்சயமா இதில் நமக்கு ஜீவன் உண்டு, விடுதலை உண்டு. அவரோடு கூட இன்னும் நெருங்கி உறவாட இந்த பந்தி நமக்கு ஏதுவாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஆயத்தமாயிருங்க. கையில் கொஞ்சம் அப்பம், கொஞ்சம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. குடும்பமாய் நீங்கள் அமர்ந்து இதை நாங்கள் சேர்ந்து இதில் நாங்கள் பானம் பண்ண போகிறோம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது கர்த்தருடைய பந்தி. அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாங்கள் விசுவாசித்து நாங்கள் விசுவாசத்தில் பலப்பட இந்த பந்தி நமக்கு ஏதுவாக இருக்கும். அன்று அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரம் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அப்படியே இந்த பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் என்றார். இந்த வேளையில் எல்லாரும் இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கையில் எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவருடைய சரீரம் உங்களுக்காய் எனக்காய் பிற்கப்பட்டது. அவருடைய ரத்தம் உங்களுக்கும் எனக்கு நம்முடைய ரட்சிப்புக்காய், நம்முடைய மீறுதலுக்காய், நம்முடைய சுக வாழ்க்கைக்காய் அது சிந்தப்பட்டது, பிற்கப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் பானம் பண்ண போகிறோம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, மறுபடியும் உம்முடைய பந்தியில் பானம் பண்ண நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை இதை நாங்கள் அபாத்திரமாய் எடுக்காமல், ஆண்டவரை பயபக்தியோடு கூட, உணர்வோடு கூட, வெளிப்பாடோடு கூட, விசுவாசத்தோடு கூட நாங்கள் பானம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சரீரம் எப்படி பிற்கப்பட்டதோ அப்படியே ஆண்டவரே, நீர் அன்றைக்கு இந்த அப்பத்தை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தீரே. ஆண்டவரே, அன்றைக்கு நீர் இந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, இது உம்முடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொன்னீரே, இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இதை நாங்கள் பானம் பண்ணும் பொழுது உம்முடைய வல்லமை எங்களுக்குள் பாய்ந்து ஓடட்டுமானு ஜெபிக்கிறோம். இன்னும் நாங்கள் விசுவாசத்தில் பலப்பட்டு இன்னும் மோடு கூட ஐக்கியப்பட ஆண்டவரே, இந்த பந்தி எங்களுக்கு ஏதுவாக இருக்கட்டுமானு ஜெபிக்கிறோம். எங்களை ஒரு விஷயம் ரத்தத்தினால சுத்திகரித்து எங்களை கழுவி நீர் எங்களை நீதிமானாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய நீதியில், உம்முடைய பரிசுத்தத்தில், கனிகளில் நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமானு ஜெபிக்கிறோம். இதை பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவரும் மீது உம்முடைய வல்லமை கடந்து வரட்டுமானு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு இதை நாம் பானம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய பந்தியில் உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய ரத்தத்தையும் பானம் பண்ண எங்களுக்கு கொடுத்த இந்த மகாபரி ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் சிலுவையில் செய்து முடித்த எல்லா கிரியைகள் எங்களுக்குள் நிறைவேறி வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்ற வேண்டுமானு ஜெபிக்கிறோம். எங்களை
இன்னும் பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய முகத்தின் மகிமை எங்களுக்குள் பிரகாசிக்க செய்ய வேண்டுமா நாம் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மரணமே உன் கூறுங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொன்னவர், எங்களுக்கும் அப்பேற்பட்ட ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை பலப்படுத்தி நாம் தொடர்ந்து இந்த உலக ஜீவியத்தில் சாட்சியுள்ளவர்களாய் தேவனுடைய மகிமைக்காய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் எடுத்து வாசிப்போம். யாத்திராகம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவராயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளையில் யுத்தங்கள் வரும், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும். வரும்பொழுது அது நமக்கு முன்னிட்டு சொல்லிவிட்டு வருவது கிடையாது. எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத விதத்தில் அநேக நெருக்கங்களை, போராட்டங்களை, யுத்தங்களை நாம் சந்திக்க நேரிடுகிறது. ஆனால் அநேக வேளையில பிரச்சனைகளும், போராட்டங்களும், யுத்தங்களும் வரும் பொழுது நாம் ஆண்டவரை விட்டு வழி விலகி போகும்படி, நாம் விசுவாசத்தை விடும்படி, நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற பற்றுதலை நாம் மறுதலிக்கும்படி பிசாசானவன் எல்லா வகையில் நமக்கு முயற்சி செய்கிறான். பிசாசுக்கு நம்முடைய பணத்தையோ நம்முடைய சொத்து சுகத்தையோ திருட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பிசாசுக்கு வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், நமக்குள் இருக்கிற விசுவாசத்தை அவன் திருட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் இப்பேற்பட்ட காலத்தில் நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மீது உறுதியாக இருக்கும்படி, ஏனென்றால் இந்த யுத்தமானது நம்முடைய யுத்தம் அல்ல, யுத்தம் செய்கிறவர் அவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே நமக்கு யுத்தம் செய்கிறவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் நமக்கு யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆங்கில விதத்தில் இருக்கு, the Lord is a warrior. அவர் நாமம் நமக்கு துருகமாய், நமக்கு கேடகமாய் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை குறித்து நமக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறதோ, அவர் நாமம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் அவருடைய குணாதிசயங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்பேற்பட்டவர், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை அவருடைய நாமத்தை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியும். மறுபடியும் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 15:3 வாசிக்க கேட்போம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். இன்றைக்கு நீங்கள் எப்பேற்பட்ட யுத்தங்களை, போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய யுத்தங்களை விட, போராட்டங்களை விட என் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். இதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு வேளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு யுத்தங்களும் ஒரு போராட்டங்களும் வரும் பொழுது அது நமக்கு எதை குறிக்கிறது என்றால், ஒரு யுத்தத்திற்கு பிறகு கர்த்தர் நம்மை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறார் என்பது அது அடையாளமாக இருக்கிறது. அநேக வேளையில் நாம் நினைக்கிறோம், ஐயோ எனக்கு இந்த யுத்தம் வந்துவிட்டது, இந்த போராட்டம் வந்துவிட்டது, இந்த பிரச்சனை வந்துவிட்டது, இனி என் வாழ்க்கை முடிந்து விட்டது, இந்த பிரச்சனையில் நான் அழிந்து போய்விடுவேன் என்று அநேக வேளையில் நாம் பயந்து விடுகிறோம். ஆனால் ஒவ்வொரு போராட்டத்திற்கும், யுத்தத்திற்கும் பிறகு கர்த்தருடைய சித்தம் என்னவென்றால், நாம் அடுத்த நிலைமைக்கு போக வேண்டும், அடுத்த மகிமையின் நிலைமைக்கு நாம் போக வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு முன் குறித்து வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொரு யுத்தத்தை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். பாருங்க, அநேக வேளையில நாம் யுத்தத்தை பார்த்து நாம் பயந்து நடுங்கி நாம் பின்மாறி ஓடி விடுகிறோம். ஆனால் அந்த யுத்தத்தை நான் முகமுகமாய் சந்திக்கும் பொழுது, என் சத்துருக்களை நான் முகமுகமாய் தைரியத்துடன் சந்திக்கும் பொழுது, எனக்கு எதிராய் வருகிற சவால்களை
கர்த்தருடைய பலத்தை நிமித்தம் நான் சந்திக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஜெயத்தை மாத்திரம் தருகிற தேவன் அல்ல, என்னை ஜெயத்தை கொடுத்து என்னை அடுத்த நிலைமைக்கு என்னை உயர்த்துகிற தேவனாய் என்னோடு கூட இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய யுத்தங்களை ஜெயமாய் மாற்றி உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். அடுத்த ஒரு காரியம், சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் யுத்தங்களை போராட்டங்களை கொண்டு வருகிறானோ அந்த யுத்தத்தினூடாக போராட்டத்தினூடாக கர்த்தர் தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் தன்னுடைய வல்லமையையும் கர்த்தர் நம்மூலமாய் வெளிப்படுத்த விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் கொல்லவும் திருடவும் அழிக்கும் வந்திருக்கிறான். பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்களை கொண்டு வர முடியும், அநேக சவால்களை நாம் எதிர்கொள்ள முடியும். ஆனால் அந்த சவாலை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அந்த சவாலின் ஊடாக, அந்த போராட்டத்தின் ஊடாக, அந்த யுத்தத்தின் ஊடாக தன்னுடைய வல்லமை எப்பேற்பட்டது, தன்னுடைய மகத்துவத்தை, தன்னுடைய மேன்மையை கர்த்தர் அந்த யுத்தத்தின் ஊடாக நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையில் யுத்தங்கள் வரும்பொழுது நீங்கள் பயந்து போக வேண்டாம். நீங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், கர்த்தர் இதன் ஊடாக தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். இதன் ஊடாக அவருடைய வல்லமையை நான் மாத்திரமல்ல, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இதை காண போகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த காரியம், நான் கர்த்தருடைய வழிகளில் நான் கிரயமாக நான் நடக்கும் பொழுது நிச்சயமாக என்னுடைய போராட்டங்களும் யுத்தங்களும் நிரந்தரமானவைகள் அல்ல. நான் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வழிகளில் நான் கிரயமாக பயபக்தியோடு கூட விசுவாசத்தில் நான் நடக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேனோ, என் வாழ்க்கையில யுத்தங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாய் இருக்காது. அதற்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்து அந்த யுத்தத்தினூடாக எனக்கு ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனால் கர்த்தர் நீதிமான எல்லா இடுக்கங்களிலிருந்து, எல்லாவித போராட்டத்திலிருந்து கர்த்தர் நீதிமானை விடுவிக்கிறார். இந்த உலகத்துல நமக்கு போராட்டங்கள் உண்டு, யுத்தங்கள் உண்டு, இழப்புகள் உண்டு. ஆனால் இதன் மத்தியில நாம் ஜெயம் கொள்ளவர்களாய் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நம்மால் வாழ முடியும். அதை நாங்கள் மறந்து போய்விடக்கூடாது. அடுத்த வேளையில நமக்கு எதிராய் வருகிற போராட்டங்களும் யுத்தங்களும் எதற்கு வருகிற என்றால், நம்மை பலப்படுத்தும்படி கர்த்தர் அநேக வேளையில் போராட்டங்களை அனுமதிக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்முடைய போராட்டத்திற்கு காரணர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில வருகிற சவால்களுக்கு, பிரச்சனைக்கு கர்த்தர் காரணம் அல்ல. ஆனால் எனக்கு வருகிற சவால்களை, போராட்டங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை கொண்டு என்னை கர்த்தர் பலப்படுத்துகிறார். அநேக வேளையில நமக்குள் இருக்கிற பலன் நமக்கே தெரியாத பாருங்க. ஆனா எப்பொழுது நாம் அந்த பிரச்சனையை சந்திக்கிறோமோ, அந்த பிரச்சனையின் வழியாய் போகிறோமோ, அப்பொழுதுதான் நமக்கே தெரியும், எனக்குள்ள இவ்வளவு பலன் இருக்கிறதா, எனக்குள்ள இவ்வளவு விசுவாசம் இருக்கிறதா, இதையும் என்னால் தாண்ட முடியும் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை என்று நம்மை பலப்படுத்தி அந்த பிரச்சனையின் ஊடாக கர்த்தர் கொண்டு போய் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு வருகிற போராட்டங்களும் நெருக்கமும் உங்களை அழிக்க வரவில்லை, உங்களை பலப்படுத்தவே அது வந்திருக்கிறது. சோர்ந்து போக வேண்டாம், திடமனதாயிருங்கள். அடுத்த முக்கியமான காரியம், இந்த பிரச்சனைகளும் யுத்தங்களும் போராட்டங்களும் வரும்பொழுது அது என்னவாய் மாறுகிறது? எனக்குள் இருக்கிற ஆற்றலை அது கண்டுபிடித்து எனக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அநேக வேளையில பாருங்க, தாவீதுக்கு அவனுக்கு தெரியாது, அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சாம்பியன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியாது. அவன் நினைத்து கொண்டிருந்தான், நான் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன். ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன செய்தது? ஏதோ ஒரு கரடியையும் ஏதோ ஒரு சிங்கத்தின் வாயை கிழிப்பது மாத்திரமல்ல, ஒரு கோலியாத்தை எதிர்கொண்டு கோலியாத்தின் மீது ஜெயம் கொள்ளுகிற அபிஷேகம் அவனுக்குள் இருப்பதை கர்த்தர் அந்த சவாலின் மூலமாய் கண்டுபிடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். யுத்தமானது நல்லா பாருங்க, பேட்டில்
It's a time of discovery. எனக்குள் இருக்கிற அபிஷேகம், எனக்குள் இருக்கிற தேவனுடைய ஆற்றல், எனக்குள் இருக்கிற கிருபைகளை அது எனக்கு காண்பித்து கொடுக்கிறது. அநேக வேளையில நம்முடைய சத்துருக்களுக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சத்துருக்கள் தான் நமக்குள் இருக்கிற அபிஷேகத்தை, நமக்குள் இருக்கிற ஆற்றலை அவர்கள் காண்பித்து கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்மை காண்பித்து கொடுக்கிற ஒரு நேரமாய் யுத்த நேரம் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நாம் யுத்தத்தின் வழியாய் கடந்து போகும் பொழுது, நெருக்கத்தின் வழியாய் கடந்து போகும் பொழுது, கர்த்தர் அதன் ஊடாக நம்மை புதுப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். என்னுடைய பலனை புதுப்பிக்கிறார், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பிக்கிறார், என்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் புதுப்பிக்கிறார், என்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் புதுப்பிக்கிறார், என்னுடைய சிந்தையை கர்த்தர் புதுப்பிக்கிறார். நான் வாழ்க்கையை எப்படி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறாரோ அப்படி என்னுடைய சிந்தையை, என்னுடைய நினைவுகளை கர்த்தர் புதுப்பிக்கிற நேரமாக இந்த நேரத்தை கர்த்தர் பயன்படுத்துவதை பார்க்கிறோம். அநேக வேளையில பிரச்சனையை பார்த்து ஓடி ஒளிந்து கொள்ளுகிறோம். ஆனால் நான் கர்த்தருடைய பலனை கொண்டு எனக்கு எதிராக வருகிற சவால்களை, எனக்கு எதிராக வருகிற நெருக்கங்களை நான் சந்திக்கும் பொழுது, அந்த நேரத்தில் கர்த்தர் என்னை ஒரு கூர்மையான ஆயுதமாய் மாற்றுகிறார், என் பலனை புதுப்பிக்கிறார், என்னுடைய விசுவாசத்தை புதுப்பிக்கிறார். அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள், உங்களுக்குள் இருந்து செய்கிற மிகப்பெரிய அதிசயமான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, நெருக்கத்தின் பாதையில், யுத்தத்தின் பாதையில் போகும்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? என்னை கர்த்தர் தெய்வீக ஆசீர்வாதங்களுக்கு, சரியான இடங்களுக்கு, சரியான நேரங்களில் என்னை கர்த்தர் கொண்டு போய் விடுகிறார். பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அண்ணன்மார்கள் யுத்தத்திற்கு போகிறார்கள். ஆனால் தாவீது அங்கே போக முடியவில்லை. ஆனால் எதிர்பாராத விதத்தில் தாவீது அந்த யுத்த களத்திற்கு போகிறான். அவன் போவது என்ன? தன்னுடைய அண்ணன்மார்களை விசாரிக்க போகிறான். ஆனால் அவனுக்கே தெரியாம கர்த்தர் அவனுக்கு ஒரு சவாலை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஏனென்றால் தாவீது அந்த சவாலை மேற்கொள்ளும் பொழுது அவனுக்கு ஒரு உயர்வு காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எதுவும் தற்செயலாக நடப்பது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய தலைமுடி ஒன்றும் அசையாது. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில எந்த நெருக்கமும், எந்த போராட்டமும், யுத்தமும், பிரச்சனைகளும் என் வாழ்க்கையில வராது. ஒருவேளை என் வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளுக்கு, போராட்டத்தில் யுத்தங்கள் வரும் என்றால் அவருடைய அனுமதி பெற்றுதான் அது நடக்கிறது. இதுதான் ஒரு விசுவாசியினுடைய நம்பிக்கையா இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? கர்த்தர் என் வாழ்க்கையில இந்த யுத்தத்தை அனுமதித்தார். அந்த யுத்தத்தின் ஊடாக எனக்கு ஒரு தெய்வீக உயர்வை வைத்திருக்கிறார். என்னை கர்த்தர் சரியான இடத்திற்கு, சரியான நேரத்திற்கு, சரியான காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை என் வாழ்க்கையில மகிமைப்படுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். டிவைன் பொசிஷனிங். சரியான நேரத்துல, சரியான இடத்துல கர்த்தர் எஸ்தரை கர்த்தர் அரண்மனைக்குள்ள கொண்டு போகிறார். சரியான நேரத்துல ஒரு திக்குவாய் உள்ள மோசையை கர்த்தர் தீர்க்கதரிசியாய் கர்த்தர் எழுப்புகிறார். சரியான நேரத்துல கர்த்தர் யோசேப்பை அந்த எகிப்து நாட்டிற்கு அதிகாரியாய் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், யுத்தங்கள் ஊடாக சரியான நேரத்தில் சரியான நன்மைகளை, சரியான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வருகிற அவர் உண்மையுள்ள ஒரு தகப்பனாய் இருக்கிறார். நீங்கள் மறந்து போக வேண்டாம். இந்த யுத்தத்தின் வழியாய் நாங்கள் போகும்பொழுது என்ன நான் விசுவாசிக்க வேண்டும்? இந்த யுத்தத்திற்கு பிறகு, இந்த போராட்டத்திற்கு பிறகு எனக்கு கர்த்தர் ஜெயத்தை மாத்திரம் வைக்கவில்லை, எனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று எண்ணின பின்பு கர்த்தர் தாமே ஒரு அழியாத ஜீவ கிரீடத்தை அவனுக்கு வைத்திருக்கிறாராம். சோதனை வராது என்று சொல்லவில்லை, சோதனை வரும். சோதனை விசுவாசத்தில் சகிக்கிறவன் பாக்கியவான். ஏனென்றால் அவனுக்கு ஒரு மகா பெரிய மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் உங்களை பார்த்து உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு நீங்கள் சகித்து கொண்டு போராட்டத்தின் வழியாய் போய்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன்,
உங்களுடைய பிரச்சனைகளும் போராட்டமும் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு மகா பெரிய மகிமை காத்து கொண்டிருக்கிறது. அந்த மகிமையை பார்க்கும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் எம்மாத்திரம், உங்களுடைய யுத்தங்கள் எம்மாத்திரம், உங்களுடைய கண்ணீரும் வேதனையும் எம்மாத்திரம். ஏனென்றால் அப்பேற்பட்ட மிகப்பெரிய மேன்மையை மகிமையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த லேசான உபத்திரவங்களை, போராட்டங்கள், பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் கலங்கி போக வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு மகிமையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நீதியின் கிரீடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய தயவு உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆற்றல் உடையது. நான் என்ன செய்ய வேண்டும்? போராட்டத்தின் ஊடாய் போகும் பொழுது, பிரச்சனைகள் ஊடாய் போகும் பொழுது, என்னை கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றுவாரா என்று நான் காத்திருக்கும் என்ன செய்ய வேண்டும்? நான் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் அமர்ந்திருந்து, நான் அமைதியாயிருந்து அவர் கர்த்தர் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நான் கர்த்தருக்குள் பலப்பட்டிருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்களை எழுதின பவுல் அடிக்கடி எழுதுகிற ஒரு காரியம், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய யுத்தத்தில் மிகப்பெரிய ஒரு ரகசியம் தெரியுமா? நாங்கள் அமர்ந்திருந்து கர்த்தர் தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டு அவர் எனக்காக யுத்தம் செய்ய நான் வழிவகுக்க வேண்டும். நான் யுத்தம் செய்வது கிடையாது, நான் போராடுவது கிடையாது. நான் அமைதியாக இருக்கும் பொழுது எனக்காய் அவர் யுத்தம் செய்வார், எனக்காய் அவர் வழக்காடுவார், எனக்காய் அவர் போராடி எனக்கு ஜெயத்தை கொண்டு வருவார். ஆனால் நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், விசுவாசத்தில், அவருடைய வார்த்தையில், அவருடைய நாமத்தின் மீது நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் என் யுத்தங்களை அவர் நடப்பிப்பார். முதலாவது சொன்ன, நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்தது, விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், வாக்குத்தத்தத்தில் உறுதியாயிருங்கள், அவருடைய நாமத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் அவருடைய ரட்சிப்பு உங்களுக்குள் வெளிப்படும். சில காரியங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டு நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, நான் யுத்தத்தின் வழியாய் போகும் பொழுது, போராட்டத்தின் வழியாய் போகும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று தியானிப்போம். உபாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உபாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ரகசியம் என்னவென்று ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கிறார்கள், குதிரைகள் ரதங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீயோ ஒரு சிறிய கூட்டம் தான், ஆனால் உன்னை விட பல மடங்கு உன் சத்துருக்கள் பெரியதா இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை கண்டு நீ பயப்படாது. ஏனென்றால் உன்னை எப்படி எகிப்திலிருந்து உன்னை பத்திரமாய் வெளியே கொண்டு வந்தேனோ அதே தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறேன், நீ மறந்து விடாதே, நீ பயந்து போகாதே என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு வாக்குறுதியை நாம் பார்க்கிறோம். நான் பிரச்சனைகள் ஊடாக நான் போகும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் திரும்பி பாருங்க. நேற்று உங்களை விடுவித்த கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுவிப்பார். நேற்று உங்களை பாதுகாத்த கர்த்தர் இன்றைக்கு உங்களை பாதுகாப்பார். நேற்று உங்களை போஷித்த கர்த்தர் இன்றைக்கு உங்களை போஷிப்பார். ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் திரும்பி பாரு. எப்படி உன்னை எகிப்திலிருந்து நான் உன்னை அடிமை தரத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தேன். இன்றைக்கு உன் சத்துருக்கள் மிகுதியாக இருக்கிறார்கள், குதிரைகளும் ரதங்களும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவைகளை பார்த்து நீ பயந்து நடுங்கி போகாதே. எப்படி நேற்று உன்னை விடுவித்தேனோ, அந்த மகா பெரிய சேனிலிருந்து, எகிப்தின் சேனிலிருந்து உன்னை விடுவித்தேனோ, இன்றைக்கும் நான் உன்னை விடுவித்து உன்னை உயர்த்த நான் போதுமானவராய் இருக்கிறேன். யுத்தத்தின் வழியாய் போகும் பொழுது, போராட்டத்தின் வழியாய் போகும் பொழுது நீங்கள் செய்கிற ஒரே ஒரு காரியம், நேற்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஜெயங்களை எண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாத்த விதங்களை எண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களை போஷித்த விதங்களை எண்ணி பார்த்து நீங்கள் தேவனை துதித்து ஆர்ப்பரித்து ஸ்தோத்திரிக்கும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன், நேற்று உங்களுக்கு விடுவித்து ஜெயத்தை கொடுத்தவர் இன்றைக்கும் அப்படியே செய்வார். இன்றைக்கு விடுவிக்கிறவர் இனிமேலும் உங்களுக்கு உண்மையுள்ளவராய் இருக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார்.
நேற்று உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஜெயங்களை நினைத்து துதிக்க ஆரம்பியுங்கள். பிசாசுக்கு ஒண்ணே ஒண்ணு வேணும், நீங்க உங்க விசுவாசத்தை ஓட்டத்தை விட்டுட்டு நீங்க ஓடி போயிடணும்னு அவன் நினைக்கிறான். நீங்க ஆண்டவரை மறுதளிக்கணும்னு அவன் நினைக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் அதை செய்யாதபடி, ஆண்டவரிடத்தில் நாம் முறுமுறுக்காதபடி, கேள்வி கேட்காதபடி, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதலை தாண்டுவேன் என்று நாங்கள் விசுவாசத்தில் தைரியப்பட்டு பலப்படும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் செய்து, எப்படி யுத்தம் செய்வாரா? நேற்று என்னை விடுவித்தவர் இன்றைக்கும் என்னை விடுவிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நேற்று என் தேவைகளை சந்தித்தவர் இன்றைக்கும் என் தேவைகளை சந்திப்பார். ஒருவேளை எனக்கு வருகிற போராட்டங்கள், யுத்தங்களுக்கு அநேக கேள்விகள் இருக்கலாம். எனக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம்? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? எனக்கு ஏன் இந்த அவமானம்? எனக்கு ஏன் இந்த கண்ணீரின் பாதை? அநேக கேள்விகளுக்கு நமக்கு பதில் வராது. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், என் கிருபை உனக்கு போதும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அநேக வேளையில பாருங்க, ஒண்ணு பிரச்சனையில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார், இல்லை என்றால் பிரச்சனைக்குள் நம்மை அனுமதித்து பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா. இது ரெண்டு ஒரு காரியம் நடக்கணும். ஒண்ணு, பிரச்சனைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மை தூக்கிடுவார். பாருங்க, பிரச்சனைக்குள்ள நம்ம அனுமதிக்க மாட்டார். ஆனா ஒருவேளை பிரச்சனையின் ஊடாக நான் சென்று விட்டால் என்ன நடக்கும்? பிரச்சனையில் அவர் இறங்கி வந்து எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கர்த்தர் விடுவித்தாரோ, எப்படி சிங்க கெபியில் தானியேலை கர்த்தர் விடுவித்தாரோ, பிரச்சனைக்குள் அவர் இறங்கி வந்து, என்னுடைய யுத்தங்களுக்குள் இறங்கி வந்து என்னை கர்த்தர் என்னை விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த காரியம், என் சத்துருக்கள் எனக்கு எதிராக யுத்தம் செய்வதை போல கர்த்தர் யுத்தம் செய்வது கிடையாது. என் சத்துருக்கள் எனக்கு, உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக எப்படி யுத்தம் செய்கிறார்களோ அப்படி கர்த்தர் யுத்தம் செய்வது கிடையாது. எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். 1 சாமுவேல் 17:47 வாசிக்க கேட்போம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றான். இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் யுத்தம் செய்கிற தேவன் அல்ல. ஆனால் இந்த யுத்தம் கர்த்தருடையது. அவருடைய கரமே நமக்கு யுத்தங்களை செய்து முடிக்கும். அதை யார் பார்ப்பா? நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்கள். ஒருவேளை தாவீது ஒன்றுமில்லாமல் அவன் ஆடு மேய்க்கிறவன், அவன் கையில வெறும் ஒரு கூழாங்கல், 5 கூழாங்கல், ஒரு கவன் இருந்தது. ஆனால் கோலியாத்துடைய கையில பாருங்க, பட்டயம், ஆயுதங்கள். அவன் யுத்த வீரனாய் காணப்பட்டான். ஆனால் தாவீதுடைய கையில பாருங்க, எந்த பட்டயமும் இல்லை, எந்த வாளை இல்லை, எந்த ஆயுதமும் இல்லை. தாவீது சொல்லுகிறான், என் ஆண்டவர் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் அவர் யுத்தம் செய்கிற தேவன் அல்ல. ஆனால் இந்த யுத்தத்தை கர்த்தர் நடப்பிப்பார். அவருடைய கரம் யுத்தத்தை செய்து எனக்கு ஜெயத்தை கொடுக்கும். அநேக வேளையில நம்ம சத்துருக்கள் பேசுற மாதிரியே நம்மளும் பேசுறோம். நம்முடைய சத்துருக்கள் யுத்தம் செய்யற மாதிரியே நம்மளும் யுத்தம் செய்யறோம். இல்ல, நம்முடைய சத்துருக்கள் ஈட்டியோடும் ஆயுதங்களோடும் பட்டயத்தோடும் வரலாம். ஆனால் உங்களுக்கு அவருடைய நாமம் இருக்கிறது, அவருடைய வார்த்தை இருக்கிறது, அவருடைய வல்லமை இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் இருக்கிறது. அதை கொண்டு நாங்கள் சத்துருக்களை மேற்கொள்ள நிச்சயமாய் முடியும். நம்முடைய ஆண்டவர் பட்டயத்தோடும் ஈட்டிகளோடும் அவர் யுத்தம் செய்கிற தேவன் அல்ல. அவருடைய புயம் நமக்கு யுத்தம் செய்யும். ஆவியானவர் ஜெயக்கொடியை ஏற்றுவார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் தைரியமாய் உறுதியாய் விசுவாசத்தில் தரித்திருங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் எப்படி எனக்கு ஜெயத்தை தருகிறாரோ அதுவே எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்மளாம் நினைக்கிறோம், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தாருன்னா போதுங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாருன்னா போதும். அது இல்லை. எப்படி கர்த்தனை உயர்த்துவார், எப்படி கர்த்தனை ஆசீர்வதிப்பார், அந்த வழிகள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். எடுத்து வாசிப்போம். எஸ்தரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ்தரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
ராஜாவின் வார்த்தைப்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கின்ற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதர் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த இடத்துல சத்துருக்கள் யூதர்களை எப்படியாவது முடித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த நாளில் கர்த்தர் ஒரே இரவில் என்ன பண்ணார் தெரியுமா? யூதர்களுடைய கரம் ஓங்கி இருக்கும்படி, சத்துருக்கள் மீது யூதர்களுடைய கரம் ஓங்கி இருக்கும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆண்டவருடைய கிரியைகளை யாராலும் விவரிக்க முடியாது. கர்த்தருடைய நினைவுகளை, கிரியைகளை எவனாலும் புரிந்து கொள்ள முடியாது. எந்த சத்துருக்கள் யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என நினைத்தார்களோ அதே சத்துருக்கள் மீது கர்த்தர் யூதர்களை உயர்த்துகிறார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. அநேக வேளை நாம் கேட்போம், இதை நான் எப்படி தாண்டி வருவேன், இதை எப்படி மேற்கொள்ளுவேன், இதை எப்படி இந்த காரியத்தை நான் இந்த பிரச்சனை வெளியே வருவேன். நல்லா பாருங்க, அது எப்படி நடக்கும்னு தெரியாது. ஆனா பிரச்சனையின் ஊடாக கர்த்தர் உங்களை ஜெயமாய் மாற்றுவார். காரியம் மாறுதலாய் முடியும். உங்களுக்கு எதிராய் வருகிறவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் சிதறடித்து போவார்கள். இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தைரியமாயிருங்கள், உறுதியாயிருங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்கு ஜெயத்தை மாத்திரமல்ல, உங்களை எப்படி ஜெயம் கொடுக்கிறாரோ அதுவே ஒரு ஆசீர்வாதமாயிருக்கும், அதுவே ஒரு சாட்சியாயிருக்கும், அதுவே ஒரு பெரிய மகத்துவமாயிருக்கும். அதை நீங்கள் தேசங்களுக்கு பறைசாற்றுவீர்கள். அடுத்தது, கர்த்தர் உங்களை யுத்தத்தினூடாய் கொண்டு போகும் பொழுது ஜெயத்தை மாத்திரமல்ல, தம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவரால் முடியும். அவருடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவரால் முடியும். ஆதியாகமம் 41 அதிகாரம் 42, 43 வாசி கேட்போம். பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த தன் முத்திர மோந்திரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரபணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். இந்த இடத்துல பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் குழியில் தள்ளப்படுகிறான். அதற்கு பிறகு அவன் செய்யாத தவறுக்கு சிறைச்சாலையில் போகிறான். ஆனால் சிறைச்சாலையில எந்த கைகளில் அவனுடைய கைகளில் விலங்குகள் கட்டப்பட்டதோ அதே கைக்கு இப்போ பார்வோன் என்ன செய்கிறான்? முத்திரை மோதிரத்தை பரிசாய் கொடுக்கிறான். ராஜரிக வஸ்திரத்தை கொடுக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவனுக்கு விலை உயர்ந்த பரிசுகள் கொடுக்கப்படுகிறது. முழு தேசம் அவனை வணங்கும்படி பார்வோன் கட்டளை கொடுக்கிறான். நடந்தது என்ன? கர்த்தர் யோசேப்புக்கு யுத்தம் செய்தது மாத்திரமல்ல, இந்த யுத்தத்தின் ஊடாக யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி அநேக வேளையில் கர்த்தர் யுத்தம் செய்கிறார். யோசேப்பை அழிக்கும்படி அநேக போராட்டங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த போராட்டத்தின் ஊடாக யோசேப்பு உண்மையுள்ளவனாய் இருந்தபடினால், கர்த்தரை பிடித்து கொண்டிருந்தபடினால், விசுவாசத்தை காத்து கொண்டிருந்தபடினால் நடந்தது என்ன? எந்த கையில் அவனுக்கு விலங்குகள் போடப்பட்டதோ அதே கையில் கர்த்தர் முத்திரை மோதிரத்தை வர பண்ணுகிறார். மாத்திரமல்ல, ராஜரிக உடைகளை அவன் அணிய கர்த்தர் வைக்கிறார். முழு தேசம் அவனை பணிந்து கொள்ளும்படி கர்த்தர் தன்னுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். போராட்டத்தை, பிரச்சனைகளை சந்திக்கிற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும். கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அது எள்ளளவும் மாறாது, நிச்சயமாய் பிசுங்காது. கர்த்தர் நிச்சயமாய் அவர் வாயினால் சொன்னதை அவர் கையினால் நிறைவேற்றிய தீருவார். பலப்பட்டிருங்கள். அடுத்தது பாருங்க, கர்த்தர் எனக்கு ஜெயத்தை மாத்திரமல்ல, என்னுடைய யுத்தத்தை செய்து ஜெயத்தை மாத்திரமல்ல, எனக்கு
கனத்தையும், நான் இழந்து போன கனத்தையும், நான் இழந்து போன மகிமையும் மறுபடியும் என் மீது வைக்கிற ஒரு நேரமாயிருக்கிறது. எஸ்தரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எஸ்தரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தன்னுடைய மோதிரத்தை எடுத்து அவன் மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். எந்த ஆமான் மொர்தெகாயை தூக்கிலிட வேண்டும் என்று நினைத்தானோ அதே தூக்கு மரத்தில் கர்த்தர் ஆமானை தொங்க வைத்து அந்த கதையை முடித்தார். எந்த மொர்தெகாய் அரண்மனைக்கு வெளியே இருந்தானோ அந்த மொர்தெகாயை அரண்மனைக்குள்ளே கொண்டு வந்து நடந்தது என்ன? ஆமானுடைய கையில் இருந்த மோதிரத்தை எடுத்து மொர்தெகாயுடைய விரலுக்கு கர்த்தர் மாற்றி அமைத்தார். நடந்தது என்ன? ஆமானுடைய அரண்மனைக்கு எஜமானாக கர்த்தர் மொர்தெகாயை மாற்றுகிறார். ஆண்டவர் நமக்கு யுத்தம் செய்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் யுத்தம் செய்து நம்மை ஆசீர்வதித்து, நல்லா பாருங்க, சத்துருடைய கையிலிருந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை பிடுங்கி நம்முடைய வாழ்க்கையில் அதை மீட்டு கொண்டு நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த மாதம் ரெஸ்டோர் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் அப்படி இருக்கு, அவனுடைய கையிலிருந்து அதை கர்த்தர் ரீக்ளைம் பண்ணி மொர்தெகாயுடைய கைக்கு கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணுகிறாராம். ஹல்லேலூயா. நான் உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், பிசாசு உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்தில் என்னென்ன திருடினானோ, என்னென்ன அழித்தானோ, அதை எல்லாம் கர்த்தர் மறுபடியும் சத்துடைய கையிலிருந்து மறுபடியும் பிடுங்கி உங்களுடைய கைக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுடைய குடும்பத்திற்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். மறுபடியும் நீங்கள் இழந்து போன மேன்மை, இழந்து போன மகிமை, இழந்து போன சந்தோஷம், இழந்து போன சமாதானம், அதை பல மடங்கு நீங்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போவது நிச்சயம். ஹல்லேலூயா. ஆமானுடைய கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை ராஜா வாங்கி மொர்தெகாய் கைக்கு கொடுக்கிறார். இது மாத்திரமல்ல, எந்த அரண்மனைக்கு ஆமான் எஜமானனாய் இருந்தாரோ அதே அரண்மனையை கர்த்தர் மொர்தெகாய் கைக்கு தருகிறார். நடந்தது என்ன? எந்த ஆமான் மொர்தெகாயை தூக்கிலிட நினைத்தானோ அதே தூக்கு மரத்தில் கர்த்தர் ஆமானை தொங்க வைத்தார். இதுதான் கர்த்தர் நம்ம யுத்தம் செய்கிற வழி. யுத்தம் நம்முடையதல்ல, இந்த போராட்டம் நம்முடையதல்ல, இந்த நெருக்கம் நம்முடையதல்ல. விசுவாசத்தில் உறுதியாய் இருப்போம், நம்பிக்கையில் உறுதியாய் இருப்போம். நமக்காய் யுத்தம் செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக இன்றைக்கு நமக்கு புரியாது, ஏன் இந்த இழப்பு வந்தது, ஏன் இந்த போராட்டம் வந்தது, ஏன் இந்த காரியம் மாறுதலை நடந்தது என்று தெரியாது. ஆனால் நாள் ஒன்று வரும் நாங்கள் சொல்ல முடியும், அவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலம் நன்மை கேதுவாய் நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். வெட்கத்திற்கு பதிலாக ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சாம்பலுக்கு பதிலாக கர்த்தர் சிங்காரத்தை வைத்திருக்கிறார். கண்ணீரோடு விதைத்த காலங்களுக்கு பதிலாக நீ கம்பீரமாய் மகிமையான காரியங்களை கர்த்தர் அறுக்க வழிகளை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். அதுல சந்தேகம் வேண்டாம். இந்த கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு யுத்தம் செய்து உங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்ற போகிறார். இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. நான் உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு எதிராக எழுதப்பட்ட டாக்டர்ஸ் ரிப்போர்ட் மாற போகிறது. உங்களுக்கு எதிராக எழுதப்பட்ட தலையெழுத்துகள் மாற போகிறது. சத்துரு உங்களுக்கு எதிராக எழுதியிருக்கிற காரியங்களை கர்த்தர் கிறுக்கி போட்டு ஒரு புதிய காரியங்களை உங்களுக்கு கர்த்தர் எழுத போகிறார். புதிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் கண்டுகொள்வீர்கள், சுதந்திரிப்பீர்கள். நெருக்கத்தில் கூனி குறுகி ஒடுங்கி போன உங்களை கர்த்தர் தலை நிமிர்ந்த கர்த்தர் நடக்க கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். இந்த மாதம் அவருடைய காருண்யம் உங்கள் மீது உதிக்கும், அவருடைய தயவு உங்களை உயர்த்தும், அவருடைய வல்லமை உங்களுக்கு யுத்தம் செய்து உங்களை ஜெயமாய் மாற்றும். இந்த மாதத்தை கர்த்தருடைய கருத்து நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் நம்மை பராமரித்து நம்மை பாதுகாத்து இந்த வருஷத்தை நாம் முடிக்கும் பொழுது நாங்கள் திரும்பி பார்த்து சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் ரட்சிப்புமாய் இருந்தார். மனிதனுக்கு என்ன செய்ய முடியும்?
அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருந்து ரட்சிப்பின் தேவனாய் வெளிப்படுவாராக. யுத்தம் கர்த்தருடையது. உங்களுடைய யுத்தங்களை ஜெயமாய் மாற்றுவார். நெருக்கங்களை விசாலமாய் மாற்றுவார். கண்ணீரை மகிமையாய் மாற்றுவார். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம், உன் கண்ணீருக்கு பதிலாய் நீங்கள் களிப்பையும் மகிழ்ச்சியும் நீங்கள் பார்ப்பீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்மையான வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வழிகளில் நாங்கள் நடக்கும் பொழுது யுத்தத்தினூடாய் நாங்கள் கடந்தாலும் நீர் எங்களுக்கு ஜெயமாய் அதை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் கண்ணீரின் பாதையில் நடந்தாலும் எங்களுக்கு நீர் ஒரு மகிமை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மீது உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக, உம்முடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக, உம்முடைய அக்கினி இறங்கி வரட்டுமா நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதிகள் மாறட்டும், வியாதியின் படுக்கைகள் மாறட்டும். ஆண்டவரே, சாபத்து நுகங்கள் முறிக்கப்படுவதாக. வழி இல்லாத இடங்களில் கர்த்தர் வழிகளை நீர் திறந்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எப்பேற்பட்ட தேவையா இருந்தாலும் எங்களுடைய தேவைகளை சந்திப்பவர் நீர் போதுமானவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இப்பொழுது ஒவ்வொருவரையும் நீர் தூக்கி நிறுத்துவீராக. கண்ணீரை துடைப்பீராக, பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. இழந்து போன விசுவாசத்தை எங்களுக்கு மீட்டு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு தகப்பன் சுமப்பது போல நீ சுமக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தின் மீது கர்த்தருடைய மகிமையான பிரசனம் சூழ்ந்து கொள்ளட்டுமான ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்தி, எங்களை நிலைநிறுத்தி, எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை வெளிப்படும்படி அதை தேசங்கள் ஜாதிகள் கண்டு நீர் தேவன் என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி இந்த மாதத்தை, எங்களுடைய எதிர்காலங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நிச்சயமாய் பலப்படுத்தி இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சிறிய அறிவிப்பு. கர்த்தருடைய ராஜ்ய பணிக்கென்று அவருடைய தசபாவங்களையும் உங்களுடைய காணிக்கைகளையும் நீங்கள் கொடுக்க விருப்பம் இருந்தால் கீழ் வருகிற டீட்டெயில்ஸை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் உதாரத்துவமாக கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் காணிக்கை விதைக்கலாம். இது கட்டாயம் அல்ல. உற்சாகமாய் கொடுக்கிறவன் மீது கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நீங்கள் விதைக்கலாம். கீழ் வருகிற டீட்டெயில்ஸ் நீங்கள் பயன்படுத்தி கர்த்தருக்கென்று நீங்கள் உதாரத்துவமாய் கொடுக்கலாம். கர்த்தர் தாமே உங்களுடைய காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பேச விரும்புகிறேன். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். சேர்ந்து சொல்லுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள மாதமாக இருக்க கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வல்லமை நமக்கு துணையாக இருக்கட்டும். God bless you.